வணக்கம் உறவுகளே, மீண்டும் என் ஒரு அருமையான காலநிலையில் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் சிட்னி ஓபன் என்ற ஒரு நகரத்திலிருந்து சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. என்று ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். அருமையான ஒரு திரைப்படம், குறிப்பாக திரைப்படம் என்பொழுது நாங்கள் இந்தியா தமிழ்நாடு திரைப்படத்தை பற்றி பேசுவோம். இன்று எமது ஈழத்திலிருந்து குறிப்பாக நான் நினைக்கிறேன் இது பற்றிய விவரங்களை நாங்கள் இப்பொழுது பாஸ்கரன் மற்றும் எங்களுடைய அருள் கூட நிற்கிறார். இலங்கை திரைப்பான கண்ணம்மா திரைப்படம் சிட்னியில் இன்று 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் மாலை 3 மணிக்கு ஓபன் ரெடிங் சினிமாவில் திரையிடப்பட உள்ளது. இந்த திரைப்படத்தில் ஜூட் சுகி அவர்களின் கேமரா எழுத்து இயக்கத்திலும், பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளையின் இசையிலும், காரை சிவனேசனின் படத்தொகுப்பிலும், மகேந்திர சிங்கன், சபேசன், நிந்துஜா, நிவேஸ்வரன், சிவனேசன், ஜஸ்மின், கிளிநொச்சி கண்ணம்மா போன்றோரின் சிறந்த நடிப்பிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் உருவான முழு நீள திரைப்படம் கண்ணம்மா. வணக்கம் பாஸ்கரன். வணக்கம். வணக்கம். உண்மையிலே இன்று ஒரு அருமையான நாள் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்கள் ஐயா, இந்த திரைப்படம் நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் இதை பொறுப்படுத்தி திரைப்படம் யூட் சுகி அவருடைய 2வது திரைப்படம். முதல் ஒரு திரைப்படம் எடுத்திருந்தவர், இது 2வது திரைப்படம். மிக அருமையாக, அதாவது ஈழத்து எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு சினிமா பாணியிலே மிக அருமையாக அதை கொண்டு வந்திருக்கின்றார். எனக்கு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது கிளிநொச்சி தியேட்டரில், கிளிநொச்சி சேரன் தியேட்டரிலே திரையிட்ட போது நான் அங்கே போன போது அந்த படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் நண்பர்கள் இதில் நடித்திருக்கின்ற மகேந்திர சிங் அவர்கள் நல்ல நண்பர். இப்படி காரை சிவனேசன் புஷ்பக 27 என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியவர் காரை சிவனேசன். அவருடைய எடிட்டிங்கில் இது போகுது. மற்றது பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை ஒரு அருமையான ஒரு இசையமைப்பாளர். அவருடைய பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது. நிரோஜன் இதில் பாடியிருக்கின்றார். KJ ஜெயசுதாஸ் குரலிலே அவருடைய குரல் அமைந்திருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. திரைப்படம் நிச்சயமாக நன்றாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அது ஒரு பாராட்டுகள். முதலே பார்த்திருக்கிறீர்கள், அதுவும் ஈழத்திலே கிளிநொச்சியில பார்த்திருக்கிறீர்கள், பாராட்டுகள். கிளிநொச்சியில் பார்த்தது எப்படி இருந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். கிளிநொச்சியில முதலாவது நான் கூற வேண்டியது, இப்போ நாங்கள் இருந்த காலத்திலே அந்த தியேட்டர் இல்லை. இப்பொழுது சேரன் தியேட்டர்னு சொல்லி மிக அருமையான ஒரு தியேட்டர். அந்த தியேட்டரிலே வெளிவந்தது மிக அருமையான, எனக்கு நன்றாக பிடித்திருந்தது. ஏனென்றால் அதிகமான திரைப்படங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற போது வலி நிறைந்ததாக காணப்படும். ஆனால் இந்த திரைப்படம் ஒரு சாதாரணமாகவே ஒரு சிரிப்பு. நீங்கள் பார்க்கின்ற போது அந்த வலியை கூட சிரிப்போடு சேர்த்து கொண்டு வருகின்றார்கள். அது மிக மிக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நன்றி. அதை இன்று பார்க்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் வாடும் தமிழர்கள் இன்று வந்திருக்கிறார்கள், இந்த படத்தை பார்க்க இருக்கிறார்கள். அது பற்றிய ரிவ்யூவை நாங்கள் இந்த படம் முடிஞ்சு வருவதுடன் பெற்றுக்கொள்வோம். இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். நாங்கள் ஒரு சிறிய தியேட்டரை தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா தெரிந்தால் இங்கே ஈழத்து திரைப்படங்களுக்கு பெருசாக ஆட்கள் வருவது குறைவு. ஆனால் இப்பொழுது பார்த்தால் எல்லாமே ஃபுல்லாகிவிட்டது. அந்த படம் நீங்கள் பாஸ்கரன், இது ஒரு காட்சியா போட்டீங்களா, இன்னும் ஒரு காட்சி இருக்குமா? அப்படியே ஒரு காட்சி தான் நாங்கள் போடுவதற்காக. இன்று இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்ன மாதிரி கூட ஃபீட்பேக் வருதுன்ற பொறுத்து பார்த்து தேவைப்பட்டால் நாங்கள் மீண்டும் திரையிடலாம். நன்றி. நன்றி. அருள், வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய மகிழ்ச்சி மாலை நேரத்திலே உங்களுடைய எனர்ஜெட்டிக்கான உங்களுடைய முகத்துடன் பல ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். சொல்லுங்க. வாங்க ஐயா. வணக்கம். தினேஷ் இங்கே வந்திருக்கிறார். சிட்னியில் சினிமாவில் வேலை செய்கிறது. நான் இதில் முக்கியமாக வர்றது காரணம், இந்த சினிமாவில் வேலை செய்கிறார்கள் எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். முக்கியமாக மிஸ்டர் மகேந்திர சிங்கம் என்பவர் ஒரு முன்னாள் வங்கியில் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றதன் இப்போ சினிமாவில் ஈடுபடுகிறார். காரை சிவனேசன் புஷ்பகத்தில் 27 படம் எடுத்த காலத்திலிருந்து எனக்கு பழக்கம். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயும் அவர் ஒரு விரிவுரையாளராக, இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விரிவுரையாளராக இருக்கிறார். அந்த அடிப்படையிலும் எனக்கு அவர் பழக்கம். அதை விட யூட் சுகி என்னோட தனிப்பட்ட ரீதியில் பழக்கம். அவர் அடிக்கடி எனக்கு அழைப்படுத்து இந்த படத்துக்கு போங்கன்னான நான் கட்டாயம் போவேன் என்று கூறியிருந்தேன். அதே மாதிரி கண்ணம்மா என்ற அந்த நடிகை நீண்ட காலம் ஈழத்து திரைப்படங்களிலே நடித்து கொண்டிருக்கின்றவா. ஆகவே இந்த திரைப்படத்தை நான் எப்படியாவது பார்த்து விடுவேன். பலர் என்னிடம் படம் பார்த்த பின்னர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பின்னர் பேசுவோம். இப்பொழுது வேறொரு படம் நிச்சயமா உணர்வு எவ்வாறு இருக்கிறது? அதாவது பொதுவாக
முக்கியமாக சொல்லப்போனால் நாங்கள் ஈழத்து திரைப்படங்கள் மிகவும் வெற்றிகரமாக பலர் அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் கூட அந்தந்த நாடுகளிலே ஆஸ்திரேலியாவில் கூட கனடா மற்றும் ஜெர்மனி போன்ற இடங்களிலும் பல்வேறு தயாரிப்புகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னென்ன வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு குழந்தை மாதிரி வளர்றபடியே நாங்கள் எல்லாரும் கை கொடுக்க வேணும். அந்த வகையில் நாங்கள் முடிஞ்ச வரை கை கொடுத்து அதை வளர்த்து விட்டால் ஈழ சினிமாவிலே நிறைந்த கலைஞர்கள், திறமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் எதிர்காலத்தில் பிரகாசித்து இந்திய திரைப்படங்களுக்கு சமனாக வரக்கூடிய வகையில் அவர்களும் வளர்வார்கள். ஆகவே இதை வளர்ப்பதற்கு இது ஒன்றும் பெரிய காசு இல்லை. $20 $25 ஒரு டிக்கெட் எடுத்து வந்து ஒரு 2 மணித்தியாலங்களை சந்தோஷமாக அதை இந்த 2 மணித்தியாலத்தையும் செலவழித்து மற்றவர்களுக்கும் கூறி இதை கொஞ்சம் ஊக்கப்படுத்துவது நல்லம். எங்களுடைய கலைஞர்கள் எங்களுக்காக அவர்கள் ஏதோ ஒரு படங்கள் எடுக்கிறார்கள், நாங்கள் அதை ரசிகர்களாவது பார்த்து சொல்லுவோம் என்பதுதான் மற்ற தனிப்பட்டதில் எனக்கு அவரோட பழக்கம். நானும் இந்த இதில் கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் கொண்டவர் என்ற வகையில் நீங்கள் ஒரு படம் எடுக்க யோசித்தீர்கள், அது என்ன மாதிரி, அதை பற்றி சொல்லுங்களேன். அதை பற்றி அதை இப்போ சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் பெறும் பொழுது அதை வெளியிடுவோம். இன்று வராதவர்களுக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் நிச்சயமாக சிட்னியில் பலர் எனக்கு ஒரு சின்ன அனுபவத்தை கூறுகிறேன். என்னன்னா, லாஸ்ட் டைம் இந்த அந்தோனி படம் இங்கே ஓடிய பொழுது பல பேருக்கு அது தெரியாமல் போய்விட்டது. பின்னர் உலக அளவிலே எல்லா நாடுகளிலும் அந்த படம் ஓடி நல்ல படம் என்று பெயர் எடுத்ததுக்கு பிறகு ஐயோ உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதை நாங்களும் வந்திருப்போம் என்று பலர் கூறினார்கள். ஆகவே என்னவென்றால், அந்த பொதுவாக இலங்கையிலிருந்து வருகிற ஈழத்து திரைப்படங்கள் என்றால் கொஞ்சம் தரக்குறைவானது அல்லது இது சும்மா நேரத்தை வீணாக்குவதென்ற ஒரு அபிப்பிராயத்தில் பலர் அதை கவனத்தில் கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். பின்னர் தான் அதை பற்றி உணர்ந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு காட்சிக்கு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்துக்கும் அந்த நம்பிக்கையில் ஒரு காட்சி மட்டும்தான் ஏற்பாடு செய்து பெரிய தியேட்டரை புக் பண்ணியிருந்தார்கள். அதை பின்னுக்குள்ள சீட்ஸ்கள் எல்லாம் விட்டு தீர்ந்து விட்டது. அவை முன்னுக்குள்ள சீட்ஸ் எல்லாம் இப்போது இருக்கின்றன. அதனால் சிலர் வராமல் படம் முதல் பார்த்தீங்களா? இந்த படம் எனக்கு பார்க்குறது சந்தர்ப்பம். அந்த படத்துடைய ஆரம்பத்தினுடைய பேச்சுக்கள், இந்த கண்ணம்மா என்பது யார், கதாபாத்திரம் என்ற கலந்த கதை கலந்துரையாடல் சம்பந்தமான சில விஷயங்களை அறிந்து கொண்டிருந்தேன். அந்த தயாரிப்பாளர் நோர்வேலிருந்து வந்த பொழுது, அந்த யூட் சுகி வந்த பொழுது எல்லாம் தொடர்பில் இருந்தார். இப்பவும் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியா வந்திருந்தாரா? இல்லை, அவர் நான் இலங்கைக்கு வந்திருந்தார். அவரோட தனிப்பட்ட ரீதியில் இந்த படம் சம்பந்தமான சேரம் பேசிக் கொண்டிருப்பேன். அந்த வகையிலே அவரை எனக்கு தனிப்பட்டதில் தெரியும். அவரை இவருக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். நன்றி அருள், அழகான ஒரு விளக்கம் தந்துகிறீர்கள். படத்தின் பின்பு கதைப்போம். ஆமாம் நேயர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கண்ணம்மா என்ற ஒரு திரைப்படம் ஈழத்தின் தயாரிப்பாக வெளிவந்திருக்கிறது. இன்று சலியா பாஸ்கரன் அவர்கள் சிட்னி, ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இந்த படத்தை இன்று 14ஆம் தேதி 14ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறார். அது பற்றிய ரிவ்யூ எடுப்பதற்காகத்தான் என்னை அழைத்திருந்தார். அந்த வகையில் தான் இங்கே வந்திருக்கிறோம். பாருங்க ஐயா, வாருங்கள். 6 திரைப்படம் எடுத்தவர்களிடம் நீங்கள் பேட்டி காண வேண்டும். நிச்சயமாக கூறுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறதா? நாங்கள் முதல் அவரோடையும் கதைச்சிருந்தோம். ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளிலே, ஈழத்தில் மட்டுமில்லாமல் புலம்பெயர் நாடுகளிலும் பல்வேறு திரைப்படங்கள் இப்பொழுது எடுத்து வருகின்றீர்கள். இதன் வளர்ச்சி, அந்த அடுத்த கட்டம், அது பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் 2020ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த சினிமாக்கும் இப்போ கடந்த ஒரு 5 வருஷமாக இருக்கிற இலங்கை தமிழ் சினிமாக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் இப்போ முதல் எடுக்கும்போது சின்ன கேமரா குவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப லோவாக இருந்தது. இப்போ எல்லாருமே நல்ல கேமரா யூஸ் பண்ணி அதை பற்றி நாலேஜோடு வந்து படம் எடுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. நீங்கள் சிட்டியில் எடுத்த படங்கள் எவ்வாறு வெற்றி அளித்திருக்கிறது? எவ்வாறு உங்களுடைய இங்கே எடுக்கும்பொழுது ஏற்பட்ட தடங்கல்கள் அல்லது அதனை வெளியிடுகிறது உங்களுடைய பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன சொல்ல விரும்பல? அது நிறைய இருந்துச்சு. இப்போ எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி மக்களை கூட்டிகிட்டு வரதுன்றது, தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாருமே அந்த இந்தியன் சினிமா முகத்தில் இருக்காங்க. அப்போ நாங்கள் இருக்கிற படம் எல்லாத்தையும் அதோட கம்பேர் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வர்ற சினிமாவுக்கு ஈக்குவலாகவே வருது, இந்தியன் சினிமாவுக்கு ஈக்குவலாக வருது. வெற்றி என்று சொல்கிறதையும் கூட இப்போ நான் வந்து முறைப்படி படிச்செல்லாம் வந்ததில்லை. ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுபவம் மூலமாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மிஸ்டேக் பண்ணி அதுலேருந்து சரி பண்ணி அப்படி தான் வந்தேன். ஸோ இப்போ வேற நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டு படம் எடுக்கணும்ன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய படத்தின் பேரை சொல்லுங்க, என்னென்ன படங்கள்? நான் முதல் நுண்ணுணர்வுன்ற படத்தில் கேமரா செய்தேன். அப்புறம் வில்லன் நடிச்சினான். அதுக்கப்புறம் ஒற்று என்ற திரைப்படத்தில் கேமரா அண்ட் சப்போர்ட்டிங் ரோல். அதுக்கப்புறம் ஓகே 2K படத்தில் டபுள் ஆக்டிங் ரோல் ஹீரோ பண்ணான். அதுக்கப்புறம் அகோரன் படம் டைரக்ட் பண்ணி நடிச்சினான்.
அப்புறம் என்னோடய டைரக்ஷனில் நான் வந்த படங்கள் தீவினை அச்சம், எதுவும் கடந்து போகும், காட்டு மிராண்டி, கடல் தாண்டி வந்தாய், லேட்டஸ்ட் படம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய பேரையும் சொன்னீங்க. என்னோட பேர் ஆர் தினேஷ். ஆர் தினேஷ். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். இன்று இங்கு வராதவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வந்து என்ன மாதிரி இதை ஊக்குவிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு? இல்லை, நல்ல ஒரு படங்கள் வரைக்கும் அதை போய் பாருங்கள் சினிமாவில். இப்போ உங்களுக்கு டீசர் டெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு புரியும் இதுன்ற ஒரு இப்போ நல்லா இருக்கும், ஒரு கதை இருக்குமெண்டு. எடுத்த உடனே நீங்கள் இந்தியன் சினிமா, அதாவது 75 வருடங்களுக்கு மேலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சினிமாவோட எங்களோட படத்தை ஒப்பிடாதீங்க. எங்களோட சினிமாவுக்கு இப்போ தான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம். ஆரம்ப காலத்தில் எல்லா படங்கள் எடுத்திருந்தா கூட இடப்பட்ட காலத்தில் படம் எடுக்கலை, இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் அதை டிஸ்கரேஜ் பண்ணி அமைத்திடாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கட்டாயம் சினிமா வளரும். நிலை இப்பொழுது ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அதற்கு ஊக்கமளிக்க வேண்டியது புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்களுடைய ஒரு கடமைப்பாடாக இருக்கிறது. நிச்சயம் அதை உணர்ந்து செய்யணும். நீங்கள் ஒப்பீட்டு ரீதியில் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நல்ல மன்றில் எங்களுடைய மக்களையும் தூக்கிவிட்டு அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. கட்டாயம் நிறைய பேர் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏராளமே ஒரு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர். வணக்கம் கருணா, வாருங்கள். இன்றைக்கு ஹவுஸ்ஃபுல். ஆக்சுவலி சினிமா ஹவுஸ்ஃபுல். ஒரு 1-2 சீட் இருக்குது, அதுவும் புக் ஆயிரும். ஸோ என்ன சந்தோஷமாக இருக்குது பார்க்க. உங்களுடைய கருணா கூட வந்திருக்கிறார். கருணா படங்கள் வாங்க ஐயா. சரி, நான் இதோட முடிச்சுக்கணும், ஆங்கள்கிட்ட கொடுக்குறேன். எங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இதில் சாதிப்போமா? வணக்கம் கருணா. நாங்கள் இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக பாஸ்கரன் கூப்பிட்டிருந்தார், வாருங்கள் ரிவ்யூ எடுக்க சொல்லி. நான் வந்து அதுக்கு முதல் உங்களை போன்றவர்கள் நாடகத்துறை, சினிமா துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் வாங்க, ஆர்வம் உள்ளவர்கள் பாருங்க, நீங்கள் வாங்க, ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வகையில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் முதல் என்ன குறைக்க வரும்போது கூப்பிட்டிருந்தீர்கள், எனக்கு அது விரையெல்லாம் போயிட்டது, மன்னிக்க வேண்டும். பல்வேறு இதுகளாக இன்றைக்கு கண்ணமாக எங்களுடைய ஈழத்து எங்களுடைய ஆக்கள் செய்த ஒரு படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றது சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. நிச்சயமாக அது சொல்ல கேள்விப்பட்டாங்க. நிறைய நல்ல ரிவ்யூ எல்லாம் இருந்தது. நாங்கள் அதை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி என்ன கதைக்கிறது நல்ல இப்போ நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான இதில் எக்ஸைட்மெண்டாக இருக்குது. எங்களோட கதைக்கடையில் எங்கள் படத்தை ஓடும் படம் பார்க்கல சந்திப்போம் தியேட்டருக்கு போட்டு வாங்க, அப்புறம் சந்திப்போம். ரவி, சொல்லுங்க ஐயா, நீங்கள் நாடகங்கள் பல இங்கு சேர்ந்து நடத்திக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த திரைப்படத்துக்கு வந்துக்கிறீர்கள். உங்களுடைய என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? எப்படி இருக்கும் எதிர்பார்க்கிறீர்கள்? எதிர்பார்ப்பு இருக்கின்றதா? அது பற்றி இந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் நல்ல ரிவ்யூ சொல்லி எல்லாம் போட்டு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் என்று சொல்லினோம். சந்திப்பா படத்தை பார்த்துட்டு கதைப்போம், மிச்சத்தை கதைப்போம். நன்றி ரவி. பாருங்கள், நானும் பாரன் உள்ளக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஆமாம் உறவுகளே, பலர் வந்திருக்கிறார்கள் இந்த சினிமாவை பார்ப்பதற்காக. நாங்களும் போய் உள்ளுக்கு பார்ப்போம். நானும் இன்னும் படம் பார்க்கல. இந்த படம் பார்த்துட்டு வந்து வாராக்களோட பிறகு கலைப்போம். நன்றி, இருந்து பாருங்கள். வாங்க உறவுகளே, உள்ளுக்கு போய் பார்ப்போம். ஆஸ்திரேலியா சினிமாவில் பார்ப்பதில் ஒரு சரியான வித்தியாசம். கிட்டத்தட்ட இந்த சினிமாவில் கிட்டத்தட்ட 12 எத்தனை தியேட்டர்ஸில் இருக்குது? 12ஆ? 10வது நம்பருக்கு போய் கொண்டிருக்கோம். ஓகே, தமிழ் திரைப்படங்கள் பொதுவாக வெவ்வேறு தியேட்டர்ஸில் ஓடும். இது வந்து ஓபனில் உள்ள சினிமா உண்டு. அவர்கள் கூறியது போல் ஈழத்து திரைப்படங்களுக்கு மக்கள் வர்றது குறைவாக இருக்குன்றது பெரிய ஒரு குறைபாடு தான். நம்பர் 10 இந்த ஓகே. அடிக்கடி விலைகளும் கூடிக்கொண்டிருக்கு. அப்பா, அவர்கிட்ட காசு கொடுத்தா மிச்ச காசு வரான்னு தெரியும் தானே, அப்புறம் ஏன் கொடுக்குறீங்க?
சும்மா இரும்மா. அவனுக்கு மித்திர தேவைகள் இருக்கும். அவனுக்கு எங்களை வீட்டு பிள்ளை தானே. அவனுக்கு எங்களை விட்டால் யார் இருக்குது? எங்களுக்கு ஒன்று நாள் உடனே ஓடி வரதான் வந்தானே. வந்தனம் வந்தனம் மன்மதன் ஓதிடும் மந்திரம் வந்தனம். முருகன் என்ன மாதிரி வேற பாசன் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த கதையை பிடிக்கும். இல்லை இல்லை இதில் இருக்கிற பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ இருக்கிறது. எல்லாம் கேள்விப்பட்டான். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதான் உங்களையும் அம்மாவையும் அப்படியே பார்த்துட்டு போறான்னு சும்மா நடிக்காரு. ஏத்தனை தானே வந்தேன். என் முத்து அம்மாட்ட கையில நான் சாப்பிட்டுருப்பேன். Smoking causes cancer. அப்பா அப்பா ஓடி வாங்கப்பா. அம்மா டாக்டர் கோடு. சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறா இல்ல. ஐயா நானும் கூட தெரியுமா நான் பார்க்கிறேன். கடைசி மகன் இந்த ஆண்டு போனவன் 16 வருஷம் ஆச்சு. எங்கேட்டு தெரியல. கடைசி மகன் வருவானண்டு அந்த மனுஷி வாசலையே பார்த்து கொண்டிருந்தது. ஒரு நாள் திடீர்னு கீழே விழுந்துட்டு அதுல இருந்து இப்படி ஆயிட்டது. பாவம் கடைசி வரைக்கும் தந்த மகனை பார்க்காம போயிடுவாங்க. ஒருக்கா வாரிங்களே கொஞ்சம் தயக்கணும். ரெண்டு நாட்டு ஜனாதிபதி ரகசிய மாநாடு விடுறதுன்னு போயினேன். பைத்தியக்கார். கால் போகலாமா? என்னவா சொல்லி இது பிரச்சனையா? சரி அப்படின்னு இல்லைன்னா இருங்க காய்ப்போம். அண்ணன் நான் சொல்றேன் கோயிக்காதீங்கோ. உங்களோட தங்கச்சி இப்ப லண்டன்ல இருக்காவா? அவட்ட மகனும் எங்களோட அண்ணா உண்டதான் வேலை செய்யணும். ஓ கண் போன போக்கிலே கால் போக. பாக்கியம் என்ற தங்கச்சி வெளிநாட்டில் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்பதான் தெரியும் லண்டன்ல இருக்கிறாள். 40 வருஷம் அவளோட காட்சி. ஐயோ என்ன வெட்டியடா. சரி அம்மா ஏசிக்கிறந்த பையன் போலையா என்னதான் ஜாப்பானதுல இருக்கிறாங்களோ தெரியல. 7 மாணவர்கள் அவர் போட்டிருக்கிற இந்த டிஷர்ட் தானே நேற்று காய போட்டிருந்தாங்க. அவனே இது என்னமா உனக்கு அவரை பார்க்க கள்ளன் நினைக்கிறாங்க. இல்லையே என்னடி இப்படி ஒரு டிஷர்ட் வந்துக்கிறாங்க. என்ன சும்மா சொன்னேன்.
அம்மா நீங்க போங்கடா முன்னுக்கு போங்கடா நான் வாரேன் அப்பாட வாங்கி வாரேன் நீங்க முன்னுக்கு போடா நீங்க போங்கடா நான் கழிச்சிட்டு வரேன் காந்த நீ முன்னுக்கு பேசக்காக பண்ணு அப்பா அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க ஒன்றும் யோசிக்காம என்னை பற்றி நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைப்பா நீங்கள் என்னை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இந்த கசட்டை கேட்கும் பொழுது நான் இருக்கிறேன்னா உயிரோடு இருக்கிறேனான்னு தெரியலையப்பா இருந்தா நான் உங்கள்ட்ட தேடி வருவேன் எப்படியாச்சும் தேடி உங்கள்கிட்ட வருவேன் அம்மா ஒன்றும் யோசிக்கிறாங்க அப்பா அம்மா வழியாக பார்த்து கொள்ளுங்கோ அக்காவையும் வழியாக பார்த்து கொள்ளுங்க அப்பா ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இந்த வார் அமுதன் இல்லை இனிமேல் யோசிக்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் இதை பார்க்கணும் கவலைப்படாதீங்க பிள்ளை பசிக்குது ஏது இருந்தா கொண்டா பழைய பானண்டாலும் பரவாயில்ல பழைய சோறுண்டாலும் பரவாயில்ல ஒரே வய புளிச்சலாக்கிறாங்க பானும் பருப்பு நவலை நீ கொஞ்சம் பொறுமையா இரு முத்து நீ உள்ளுக்கு போய் சாப்பிடு நவலை இன்றைக்கு உன்னை போல நிறைய பேர் வெளிநாட்டு ஆமாம் உறவுகளே, இப்பொழுது இந்த திரைப்படம் முடிஞ்சு பார்வையாளர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் பேசி பார்ப்போம். எவ்வாறு இன்றைய திரைப்படம் இருந்தது என்பதை பற்றி பேசி பார்ப்போம். ஓகே, கேட்டு பார்ப்போம் அவர்கள்ட்ட படம் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி. வணக்கம் அருள், எப்படி இருந்துச்சு படம்? படம் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. நிறைய பேர் வந்ததும் நல்ல விஷயம், ஒரு நல்ல முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அதை பற்றி நிறைய பேசுவோம். முதல் பொதுவர்களை தவறவிடாமல் கூப்பிட்டு ஆக்களை வர சொல்லிவிடும் குறைக்க. பாஸ்கரன் டைம் கேட்கணும் எப்படி இருந்து இந்த நீங்கள் கேளுங்க. நான் இருக்கா மியூசிக்கை பற்றி மியூசிக்கும் நல்லா இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருந்தது. படத்துல ஒரு விளையோடின சோகம் முழுக்க இருந்தது, அதால் பார்க்க கொஞ்சம் இதாக இருந்தது. மறுபடி படம் பார்க்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் எடுத்த எல்லாமே யாழ்ப்பாணத்தில் செய்த ஒரு படம் என்று பார்க்கல. எப்படி ரியலி குட், ரியலி குட். ஓகே, தேங்க்யூ நிமால். செல்வின், வணக்கம் செல்வின். எப்படி நீங்கள் ஒரு டைரக்டர், இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது படம்? நல்லா இருந்தது, நல்ல சூப்பராக இருந்தது படம். எங்களோட ஈழ சினிமாவில் வந்த படங்களில் நல்ல ஒரு படம் இது. இந்த கேமரா பற்றி பேசலாண்டா? அப்படி கேமரா நல்ல கேமரா ஒர்க். சரி, இப்போ மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறோம், அரங்கம் நிறைஞ்சிருந்தது, சந்தோஷமாக இருக்குது. ஈழ திரைப்படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிறது இல்லையா? உண்மையாக நல்ல சந்தோஷம் இருந்து, மற்ற அது ஃபுல்லாக இருந்தது, பார்க்க சந்தோஷமாக இருந்தது இங்கே ஆஸ்திரேலியாவில். நன்றி செல்வன், நன்றி. வணக்கம், வருங்க. எப்படி வாங்க வினோத், இப்படி வாங்க. எப்படி இந்த திரைப்படம் யாழ்ப்பாணத்தில் முழுவதுமாக யாழ்ப்பாணத்திலே எடுத்த திரைப்படம் எப்படி இருந்தது? அது நல்ல முயற்சியாக இருந்தது. குடும்பங்கள் இப்படி இருக்குன்றதை எடுத்து காட்டினதுக்கு நன்றி. கரவேர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ படத்தை பற்றி பார்க்கல உங்களுக்கு கூட சோகம் மாதிரி இருந்ததா, இல்லாட்டி அந்த வழிகளை சொல்லியக்குள்ள வழிகளை சொல்லிக்க எங்களுக்கும் உணர்வுபூர்வமாக இருக்குது, எமோஷனலாக தான் இருந்தது. எப்படி? சரி, நன்றி. எப்படி படத்தை பற்றி சொல்லுங்களேன், நீங்கள் பார்த்ததுக்கு. படம் நீங்கள் கொஞ்சம் இளைய சமுதாயம், நல்லபடியாக படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியாக நடிச்சிருந்தாங்க. இதோட காமெடி கூட ஒரு சீரியஸ் படத்தில் நல்ல ஒரு காமெடியும் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சிரிக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு, ஒரு சீரியஸ்னஸ் இருந்தது. நிறைய பேர் இப்போ உயிரிழந்த ஆட்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாகவும் இருந்துச்சு. இளைய சமுதாயத்துக்கு நல்ல ஒரு கதையாகவும் இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. நன்றி.
பாருங்க இந்த இளமாக்கள் வாங்க எப்படி நீங்கள் இந்தியா படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது யாழ்ப்பாணத்திலேயே எடுத்த ஒரு படம். உங்களோட பார்வையில எப்படி இருக்கும்மா? நல்லா இருந்தது பார்க்க, especially as the younger generation. It was really nice to see a movie with great perspective. So you like the shot of this film? Yes, it was really, really good. 10 out of 10. Okay. அப்ப நீங்கள் அடுத்த படங்கள் வரைக்கும் நீங்க எல்லாம் வருவீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு I'm waiting for a part 2. I'm waiting for part 2. Okay. சரி. நன்றி. என்ன நீங்கள் தூரத்தில் நிற்கிறீங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். எப்படி ராஜன்? நல்ல ஒரு கதையாக்கம். நல்ல கதையாக்கம். ஏன்னா நீங்க கூட இந்திய திரைப்படங்களை நிறைய பார்த்துருக்கிறீங்க. இது யாழ்ப்பாணத்து திரைப்படம்ன்றதுல எப்படி இருக்குது? நல்ல நினைக்காத அளவுக்கு நல்லா இருக்கின்றது. அதே நேரத்தில் நல்ல கேமரா, நல்ல இனிய பாட்டுகள், நல்ல கதையாக்கம். என்ன இதுல பிடிக்காத விஷயம் ஏதாவது அப்படி இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்தா அதையும் சொல்லுங்க. இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, படம் 3 மணித்தியாலம் இன்னும் நல்லா இருக்கும். சரி, அது அவருக்கு சொல்லுவோம். இந்த இன்னும் ஒரு சரி, நீங்கள் பல படங்களை இங்கே ஆஸ்திரேலியாவில் எடுத்த நீங்கள் இந்த படத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தினேஷ்? நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. சில நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ வேற என்ன சொல்றது, நைஸ். சரி, இன்னும் இந்த திரைப்படங்கள்ல ஆக்கள் ஈழத்து திரைப்படம்ன்ற மக்கள் வாரது குறைவா இருந்தது. ஆனால் இன்றைக்கு அரங்கம் நிறைஞ்ச மக்களா இருந்துச்சுன்னா அந்த வகையில யாழ்ப்பாண சினிமா இல்லாட்டி ஈழத்து சினிமாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் ஒரு டைரக்டர் வகையில? இல்ல, தரமான ஒரு சினிமா, நல்ல ஒரு குவாலிட்டியோட வரைக்கும் மக்கள் கட்டாயம் தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுக்கும். ஆனா கட்டாயம் நல்ல திரைப்படம் செய்ய மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்க முனைவாங்க. அது மட்டுமில்லை, இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு நீங்க மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீங்க. என்னால் நீங்கள்லாம் நிறைய விஷயங்களை செய்திருந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி தினேஷ். நன்றி நன்றி. சரி, அருள் எடுத்துறீங்களா? அருள் சரி. இப்போ இங்கே எல்லாரும் நிற்கணும். இதில் கன பேர் எல்லாம் பார்த்தாக்கள் எல்லாரும் நிற்கணும். இங்கே பழைய ஒரு ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவரை இன்னொருக்கா காட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கு. நாங்கள் ஆஸ்திரேலியா மக்கள் பார்க்கல பெருமைப்பட்டிருப்போம். ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவர் என்று சொல்லி அதுல இல்ல, அது வந்து உண்மையா அந்த திரைப்படம் எடுத்து முடிஞ்சது. திரைப்படம் எடுத்து முடிஞ்சது என்ன. சரி, நன்றி. வேற யாரும் இந்த படத்தை பற்றி வேற யாரும் சொல்ல போறீங்க? நல்ல படம், பார்க்கக்கூடிய இருந்தது. அத மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வேற ஒன்று வந்து விரும்புறோம். சரி, நன்றி நன்றி. இந்த திரைப்படத்துக்கு எல்லாம் வந்து வாங்கோ. கோபிகா, எப்படி இந்த திரைப்படம் வேண்டாம்? நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கனவே வந்திருக்கிறீங்க. அதனால சொல்லுங்க திரைப்படத்தை பற்றி. No, it's really good. It's very opening movie about like how just how it is in Sri Lanka and in Jaffna, in the villages, how families are. It's really good to see that. Yeah. சரி, thank you. இந்த படத்தின் ஸ்டோரியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எப்படி இருந்த ஸ்டோரி? It's a realistic story. It's a story that doesn't get told often and shown in this society that we grew up in. Yeah, it's really good. So இதுல என்னத்தை நீங்க மிஸ் பண்றீங்க? ஏதாவது சாங்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கலாம்? என்ன? No, I think it's just about the story, and the story was highlighted. You don't need songs, you don't need flashy stuff, right, to make it big. Yeah. Okay, thank you very much. That's okay. Thanks. வணக்கம் கருணா. கருணா எல்லாருக்கும் இங்கே நன்கு தெரிந்திருக்கும். இதை பார்க்குறாக்களுக்கு அவர் பல்வேறு நாடகங்கள் மற்றும் படங்களில் நடந்திருக்கிறார். அந்த வகையில் கருணா, இந்த கண்மணி படத்தை பற்றி உங்களுடைய கருத்து? கண்மணி பார்த்தது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அருமையான ஒரு திரைப்படம். எங்களோட ஈழத்து திரைப்படத்தை பார்க்க
ஒரு நல்ல கதை, நல்ல நடிப்பு எல்லாம் எல்லாம் அருமையாக இருந்தது. கைப்பரா அது எப்படி ஒரு எங்களுடைய ஆக்கள் அதை செய்யணும்ன்றது ஒரு நாங்கள் எல்லாம் இதை பாராட்டோம். ஏன்னா வந்து பார்த்து திரையில் பார்த்து ஆதரவு தெரிவிக்கணும். அருமையான படம், எல்லாரும் அதை பார்க்கணும். ஒரு உணர்வுபூர்வமாக நல்லா இருந்தது. ஈழத்து பிரச்சனைகளை பற்றி ஒரு கொமெடியும் சேர்த்து செய்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு அருமையான ஒரு கொமெடியனுக்கு அதுக்கண்டு ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு அருமையான ஒரு கொமெடி ஒரு கேரக்டர். அவர் முக்கியமான கேரக்டர் மாதிரி எனப்பட்டது. அது அருமையாக இருந்தது. அது ரசிக்கக்கூடியதாயும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு மெசேஜை சொன்ன மாதிரி இருந்தது. எங்களோட வலிகளை எப்படி ஒரு திரைப்படத்தில் சொல்றதுன்றது ஸ்கிரிப்டை சொல்லாமல் அதை நல்ல அழகாக சொல்லியிருந்தார்கள். அருமையான படம். அது மட்டுமில்ல, அந்த மியூசிக்ல அவர் பாடி இருக்கிறார். அருமையான ஜேசுதாஸின் குரல் மாதிரி இருக்க குரல். ஆமா, அருமையான எல்லாம் கரெக்டர்ஸ் எல்லாம் மிக அருமையாக செலக்ட் பண்ணியிருந்த நம்ம இயற்கையாக ஒரு உண்மையான ஒரு விடயத்தை பார்த்த மாதிரி இருந்தது. நடிப்பு என்று தெரியாமல் ரியலா இருந்தது எல்லாம். அருமையான படம். அனைவரும் இதை வந்து பார்த்து ஆதரவு தெரிவிக்கணும் என்று நாங்களும் வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள், இந்த படத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நேரத்தில் ஜெசிந்தா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். நீங்கள் படத்தை எவ்வாறு ஒரு பெண்மணியாக எவ்வாறு இதை பார்க்குறீங்க, அதை சொல்லுங்கள். இது ஒரு ரியலாக இருந்தது. அது ஒரு யாழ்ப்பாணம் போய் வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இயற்கையாகவே அங்கு நடக்கும் சம்பவங்களை எடுத்து வந்ததாக இருந்தது. அது மற்ற வெளிப்புற படப்பிடிப்புகள் எவ்வாறு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதை பற்றி. வெளிப்புற அவுட்டோரில் படம் எடுக்க எவ்வாறு இருந்த ஒரு வித்தியாசமாக இதெல்லாம் ஒரு நேச்சுரலாக இருந்தது. அது மிக ரியலாக நாங்கள் ஒரு இதை காணக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இப்போதைய தமிழ் மக்களுடைய கதையை அப்படியே சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுல்ல, அது இயற்கையாகவே காணக்கூடியதாக இருந்தது. இந்த பாதிக்கப்பட்டார்கள் அந்த என்ன சொல்றது, அது ரியலாக எங்களுக்கு காட்டி அந்த வழிகளை நாங்கள் நேர பார்க்கக்கூடியதாக இதாக இருந்தது. நன்றி. சரி, நீங்கள் இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்றீங்க? நல்ல படம். ஸ்ரீலங்கன் படம். அன்றைக்கி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், முதல் படம் நான் பார்த்த படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குது. கடைசியில் அழுக வந்துட்டு. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் இந்திய திரைப்படங்களை பார்த்துருக்கிறீங்க. இதை ஒப்பிடுகின்ற போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருக்குது. ஆனால் கொமெடி காணாது. என்ன கொஞ்சம் கொமெடி கொஞ்சம் கூட. அது ஸ்ரீலங்கா கொஞ்சம் இன்றைக்கு என்ன கொஞ்சம் கூட வந்தால், கொமெடி கொஞ்சம் கூட வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். படமும் கொஞ்சம் பெருசாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கு. இப்போல சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சது? நல்லா பிடிச்சிருந்தது. சரி, நன்றி. வணக்கம். ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நீங்கள் பாஸ்கரன் அதை சிட்னி மக்களுக்கு காட்டுறதுக்கு பல ஒழுங்குகளை செய்திருந்தார். அந்த வகையில் நீங்கள் எவ்வாறு இந்த படத்தினுடைய கருத்தை சொல்லுங்க. இந்த படம் எங்களோட இந்திய ஒரு துளி பட்டவேலிகள் ஒரு துளி வெரி இமோஷனலாக இருந்தது. வெரி இமோஷனலாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல ஹோல் தியேட்டரும் ஃபுல் அமைதியாக இருந்தது. எல்லாரும் கதிர இருந்து ஒழும்பவே இதாக இருந்தது. நல்ல அழகா செய்திருக்கு. நல்ல படமா இருக்கு. நம்ம ஒரு அம்மா வச்சுக்கொண்டு அந்த ஒரு மற்ற வெளிநாட்டு படங்கள் மாதிரி ஒரு தீமை வச்சு வடிவா செய்திருக்கிறாங்க. எங்களை பார்க்க வந்த ஆடியன்ஸ்ன்னு சொல்லிச்சு. எனக்கு பேருக்கு தெரியாது இப்படியான படங்கள் வாரது, எங்களுக்கும் சொல்லுவோம், நாங்கள் அடிக்கடி வேணும்னு சொல்லிக்கிறோம். அந்த நடிப்பும் வந்து ஒரு இயற்கையாக அவர்கள் தங்களுடைய இயல்பாக மேக்கப்புகள் தப்பு இல்லாமல் மலையாள படங்கள் மாதிரி ஒரு இயல்பா இருக்கு. நல்லா இருக்கு. ஆடம்பரமாக பெருசா ஒன்றும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு தேவையான விஷயமாக இருக்கு. மற்ற படங்கள் நிறைய வந்து ஒன்று இருக்குன்னு. மற்றது அந்த கிளிநொச்சி அந்த பகுதியில இருந்து பாடல்களை பற்றி அப்படி வெறும் அருமையான இசையமைப்பும் நல்ல வரிகள் நல்லா அழகா இருந்தது. கிருஷ்ணபிள்ளை என்று யாழ்ப்பாணத்திலே ஒரு மிகவும் திறமையான ஒரு இசையமைப்பாளர். அது மட்டுமல்ல, ரோஷன் நல்லா இருந்து, வரிகளும் நல்லா இருந்தது. வெரி உணர்வு பூர்வமா இருந்தது. நன்றி. அந்த வகையில் வந்து இந்த படத்தை வந்து
மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் பொதுவாக தமிழ் திரைப்படங்கள் புலம்பெயர் நாடுகளிலே திரையிடுவது என்பது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு வேலை. அந்த நேரத்தில் அவர்கள் அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து. இன்றைய திரைப்படம், ஈழத்து திரைப்படம், பொதுவாக நாங்கள் பார்க்கைக்குள்ளே அங்கே எங்களுக்கு ஈழத்துக்கு சென்று, அதாவது தமிழர் வாழ்நாளில் எங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டு தந்திருந்தது. அந்த வகையில் உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? ஈழத்து பழைய நினைவுகளை எங்களுக்கு திருப்பி கொண்டு வர மாதிரி இருந்தது. ஈழத்துக்கு சென்றது போல இருந்தது. திறம்பட நடித்திருந்தார்கள். கவலையாக இருந்தது. பழைய நினைவுகளை நினைக்கும் போது கவலையாக இருந்தது. மற்றபடி இன்னும் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் போகண்டு பார்த்துறாங்க. அது வழியில் நின்ற மாதிரி இருந்தது. அது விளைவு. இப்போ நீங்கள் ஈழத்து திரைப்படங்கள் வேறு திரைப்படங்களும் பார்த்துருக்கிறீங்களா? இல்லை, இந்த திரைப்படம் இப்போ இந்திய திரைப்படங்களோட ஒப்புடைக்கல. ஏன்னா நீங்கள் எல்லாம் நிறைய இந்திய திரைப்படங்களுக்கு போகிறதை பார்த்துருக்கிறோம். அப்படி ஒப்புடுகிற போது எப்படி இருக்கிறது உங்களுக்கு? ஒரு 80% நல்லா இருந்த போல இருந்தது. இன்னும் கொஞ்சம் செய்யலாம்ன்ற மாதிரி இருந்தது. நன்றி நன்றி. அவார்டை கொடுங்க. உங்களுடைய கருத்தை கூறுங்கள். எப்படி இருந்தது உங்களுடைய பார்வையிலே இந்த திரைப்படம் பற்றி? படம் நல்லா இருந்தது. நான் நீண்ட நாட்களாக இலங்கைக்கு போகாதபடியால் சரியான கவலையாக இருந்தது அந்த படத்தை பார்க்கும்பொழுது. இப்படித்தான் நாங்கள் நடக்கிறதுன்றதை நீங்கள் வடிவாக அந்த படத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி நடந்திருந்த போட் டைம் இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டவே இருந்தது. அது கொஞ்சம் கவலையாக இருந்தது. அது கொஞ்சம் கவலையாக இருந்தது. சரியான பார்க்க கஷ்டம். அதை நினைச்சு பார்க்கவே அது சரி. இப்படியான திரைப்படங்கள் ஈழத்திலே நிறைய திரைப்படங்கள் எடுக்கின்றார்கள். இப்படியான திரைப்படங்கள் இங்கே வருகின்ற போது அதற்கு நீங்கள் இனிமேல் ஆதரவு தருவீர்களா? வந்து பார்ப்பீர்கள்? நிச்சயமாக ஆதரவு தருவோம். இந்த விதத்திலேயாவது நாங்கள். அதே நேரத்தில் சொல்லுங்க, சாரி மன்னிக்க வேண்டும். இந்த படத்துக்கு இன்று சென்னையில் பல மக்கள் இருக்கிறார்கள். இந்த படத்துக்கு பெறாதவர்கள் இனி வந்து போட்டால் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது? மீண்டும் ஒருமுறை திரையிடப்பட வேண்டும் அல்லது அதை பார்க்க வேண்டும் என்பதை மக்களுக்கு எவ்வாறு நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுடைய ஆட்களுக்கு நாங்கள் போய் சொன்னால் அவர்கள் கட்டாயம் அதை பார்க்க வேணும் போல இருந்து கட்டாயம் வந்து பார்ப்பார்கள். ஏன்னா எங்களுக்கு தொடர்பு இருக்குத்தானே அந்த எங்களோட தாய்நாடு. அந்த இந்த விதத்தில் பிள்ளைகள் எவ்வளவு அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டார்கள், எந்தளவு அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அனுபவிச்சினம்ன்றதை விளங்கக்கூடியதாக இருந்தது. அது சரியான கஷ்டம். அந்த சீன் போய்க்க சரியான கஷ்டமா இருந்தது. நன்றி நன்றி. இந்த திரைப்படத்துக்கு வந்ததுக்கும் கருத்துக்களை சொல்லிக்கிறீர்கள். அந்த படம் உண்மையிலேயே சிறப்பட எடுத்திருக்கிறார்கள். இயற்கையாக அங்கே மக்கள் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் அத்தனையும் ஒரு ஈழத்தமிழனாக எவ்வாறு இப்போ உலக நாடுகளில் பிரிந்து ஒவ்வொரு இடமும் சிதறி இருப்பவர்கள் அதனை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது அல்ல அந்த துன்பங்கள் கூட. நன்றி. உண்மையிலேயே இதுக்கு நாங்கள் சல்யா பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். சிட்னியில் இதை திரையிடுவதற்கு முழு முயற்சி செய்திருக்கிறீர்கள் பாஸ்கரன். உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நிச்சயமாக நாங்கள் எல்லா திரைப்படமும் நான் இலங்கை திரைப்படங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதே போல் நாங்கள் அந்த கண்ணன் ரிங்கன்னு சொல்லி லெனின் சிவத்தினுடைய படங்கள் இங்கே வந்தபோது அதை போடுவதற்கும் பல உதவிகள் நாங்கள் செய்திருந்தோம். இப்படியான படங்கள் ஈழத்து திரைப்படங்கள் வருகின்ற போது எல்லாவற்றுக்குமே உதவி செய்வோம். அதே போல் இதுவும் நாங்கள் அந்த மகேந்திர சிங்கம் அவர்கள், ஜூட் சிவா எல்லாம் அறிமுகமானவர்கள். இப்போ அவர்கள் அங்கே நான் போன போது அவர்கள் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த நேரத்திலே பிறகு கேட்டார்கள் இங்கே காண்பிக்க முடியுமாண்டு. அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு உதவிதான். ஆனால் இதற்கு பெருசாக அவர்களுக்கு பெரிய பணம் இல்லை. ஆனால் அந்த ஈழத்து சினிமாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் இந்த உதவியை நான் செய்து கொடுத்தேன். நன்றி பாஸ்கரன். என்னையும் நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கும் இதனை பதிவு செய்வதற்கும் அழைத்ததற்காக உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். நன்றி சரி. இந்த வேளையிலே நிச்சயமாக உங்களுக்கும் அதே போல தினேஷ் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நிறைய உதவி செய்திருந்தார். அவருக்கும் இந்த வேளையிலே நன்றியை கூற விரும்புகின்றேன். நன்றி பாஸ்கரன். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறோம். நேயர்களே, நீங்கள் இந்த படத்தை பார்க்கவில்லை என்றால் பாஸ்கரனோட தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் பல பேர் பார்க்கணுமெண்டா நிச்சயமாக அவர் இன்னும் ஒரு பதிவை கூட இன்னும் ஒரு முறை அதனை சிட்னியில் திரையரங்குகளில் போடுவதற்கு அதற்குரிய ஏற்பாடை செய்வார் என்று நினைக்கிறேன். பாஸ்கரன், அப்படித்தானே? நீங்கள் ஆக்கள் கனவேர் சேர்ந்து உங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் வந்திருந்தா நீங்கள் திரும்ப ஒரு போடக்கூடிய சான்ஸ் இருக்குல்ல? நிச்சயமா. ஆக்கள் விரும்பினால் என்னுடைய தொடர்பு இலக்கம் எல்லாம் இருக்குது. அதிலே கேட்டால் நிச்சயமாக இந்த ஒரு முறை நாங்கள் போட்டு காட்ட முடியும் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி.
நன்றி. வாழ்த்துக்கள் பாஸ்கரன். மேலதிகமாக அருள், நீங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த நிகழ்வை. இதற்கு நீங்கள் உங்களுடைய நிறைவாக ஏதாவது சொல்லி இருக்கிறீர்களா? நிறைவாக என்றால் ஒரு முழுமையான படத்தை பார்த்த திருப்தியுடன் வீடு செல்லக்கூடியதாக இருக்கிறது. சிறந்த ஒரு அருமையான முயற்சி. அதுவும் குறைந்த வளங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ளே அழகான கதை ஒன்றை பின்னியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கதை எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. செல்லுகின்றவர்கள் எல்லோரும் கடைசி நேரத்திலே மௌனமாக கண்ணிலே கண்ணீர் வரவழைக்கும் அளவுக்கு நல்ல காட்சிகளும் அமைத்திருந்தார்கள். அந்த கலைஞர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். அனைவரையும் எனக்கு முகத்தை தெரிந்தவர்கள் என்றபடியால் அவர்களை நேரே பார்ப்பதற்கு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தது போலவும் இருந்தது. மிகவும் நல்லதொரு படைப்பு. இப்படியான படைப்புகள் தொடர்ந்து வெளிவர வேண்டும். அவர்கள் அதுக்கான ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏதோ இன்றைக்கு வந்த இந்த எண்ணிக்கை ஆக்களை பார்க்கின்ற பொழுது முடிந்தால் இன்னொரு தடவை இந்த படத்தை திரையிடுவதற்கான சந்தர்ப்பம் வரும்போது இருக்கிறது பாஸ்கரன். அதுக்கான முயற்சியையும் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை நல்ல படம் பார்த்த திருப்தியுடன் நாங்கள் வீட்டுக்கு நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் ஒரு முறை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அருள் அல்லது பாஸ்கரனோட தொடர்பு கொள்ளுங்கள். அவர் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். இவ்வாறு இலங்கையிலிருந்து வேற நிறைய படங்களை இன்னும் எதிர்பார்க்கலாம் என்றதை நாங்கள் சொல்லி வைப்போம். சீக்கிரமாக வரமாக இருந்தால் நாங்கள் நிறைய படங்கள் எடுத்து வருவது ஒரு பரீட்சார்கள். இதே குழு வந்து முன்னர் பாறை நிலம் என்ற ஒரு படம் எடுத்திருந்தார்கள். அந்த படம் வெளியிட முடியவில்லை. இது 2வது படம். இப்படி நிறைய படங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பிலிருந்து எல்லாம் வருகிறது. எதிர்காலத்தில் அப்படியான படங்கள் கொஞ்சம் வெற்றிகரமாக ஒரு நாள் வரக்கூடும். நன்றி அனைவருக்கும் நன்றி. இந்த பார்த்தாக்களை தயவு செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் செய்யும் ஒரு ஆதரவாக இருக்கும் என்று கூறி இத்துடன் நிறைவு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சரி, நன்றி. இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சிட்னியில் ஓபன் என்ற இடத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் இந்த திரைப்படம் கண்மணி என்ற ஒரு திரைப்படம், ஈழத்து தயாரிப்பான ஒரு திரைப்படம். அதை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். அதில் ரிவ்யூஸ் இந்த மாதிரி பார்க்குறாக்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி அறிவதற்காக வந்திருக்கின்றேன். வாருங்கள், கேட்டு பார்ப்போம். சரிதானே? தொடர்ந்து பாருங்கள். பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். சிட்னியில் இந்த திரைப்படத்தை நண்பன் சிலையா பாஸ்கரன் அவர்கள் திரையிடுவதற்கு ஒழுங்கு செய்திருக்கிறார். வழமை போல எல்லா தமிழ் ஈழத்து திரைப்படங்கள் அல்லது புலம்பெயர் நாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் ஈழத்தமிழர்களால் தயாரிக்கப்பட்டு திரைப்படங்கள் மக்கள் தொடர்ந்து பார்த்து அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் ஆதங்கமாகவும் இருக்கின்றது. சரிதானே? நீங்கள் இந்திய திரைப்படங்கள், அது நீண்ட ஆண்டு வரலாற்றை கொண்ட திரைப்படம், பலத்த பண செலவுகளுடனும் தொழில்நுட்பவியலாளர்களின் பங்களிப்புடன் எடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அதே தரத்துக்கு இந்த படங்கள் இருக்கின்றன. அதனை பார்ப்பதன் மூலம் நம்பவர்களுக்கும் ஒரு ஆதரவை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த படத்தை பாருங்கள். பார்க்காதவர்கள் அடுத்த 2வது முறை கூட போடுவதற்கு சான்ஸ் இருக்குது. தவற விடாமல் அதையாவது வந்து பார்க்கலாம். சரிதானே? நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.